வறுமைப்பட்ட சாதாரண குடும்பத்தில் பிறந்து பெரும் பெரும் படித்த மேதாவிகள் செய்ய முடியாத சாதனைகளை கூட எளிதாக செய்து காமித்தவர் முன்னாள் முதல்வர், கல்வி கண் திறந்த கர்ம வீரர், பெருந்தலைவர் காமராஜர். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 1954 63 வரை கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலம் இருந்தார். கிட்டத்தட்ட 2 பிரதம மந்திரிகளை உருவாக்கிய பெருமை அவரை சாரும் என்பது நாம் எல்லோரும் அறிந்த விஷயம். ஆனால் 2 முறை அவருக்கு பிரதமராகும் வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பை காமராஜர் ஏற்றாரா ஏற்கவில்லையா என்பதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. பல பிரதமர்களை உருவாக்கிய காமராஜருக்கு நேரு இறந்தவுடன் 1964 ஒரு வாய்ப்பு வந்தது. அதே போன்று லால் பகதூர் சாஸ்திரி மறைவிற்கு பிறகும் 66 காலகட்டத்திலும் ஒரு வாய்ப்பு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த 2ஐயுமே காமராஜர் நிராகரித்தார். ஏன் நிராகரித்தார் என்ற கேள்விக்கு அவர் கூறிய பதில் என்ன அப்படின்னா, மொழிப்பற்று. தனக்கு தமிழ் நன்றாக தெரியும், ஆங்கிலம் ஓரளவு தெரியும், ஆனால் தனக்கு ஆங்கிலமும் இந்தியும் தெளிவாக தெரியாது, அதனாலேயே என்னால் பிரதமராக ஆக முடியாது அப்படின்னார். ஒரு மொழி தெரிந்தால் கூட பிரதமராக முடியும் என்ற காலகட்டம் இருந்த போதிலும் கூட தன்னால் 2 மொழிகள் ஆங்கிலமும் இந்தியும் தெரியவில்லை என்ற காரணத்தினாலேயே பிரதமர் பதவியை அவர் தட்டி கழித்ததாக கூறப்படுகிறது. நான் பிரதமராக ஆக வேண்டும் என்றால் ஆகியிருக்கலாம், ஆனால் அது நியாயமானதும் முறையானதும் அல்ல அப்படின்னு சொல்றார். இந்திய திருநாட்டின் பிரதம மந்திரியாக வருவோருக்கு நிச்சயமாக ஆங்கிலமோ இந்தியோ தெரிந்திருக்க வேண்டும் என அவர் நம்பியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கூற்றை யார்கிட்ட பகிர்ந்துக்கிறார் அப்படின்னா, முன்னாள் மூத்த பத்திரிகையாளர் குல்தீப் நய்யர் அப்படிங்கிறத காமராஜர் பகிர்ந்துக்கிட்ட வரலாறை தான் இப்போ நம்ம பார்த்தோம்.